அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஆளி விதையுடைய 3வது நாளுடைய ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆளி விதையும் சங்குப்பூவும் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு சங்குப்பூ கிடைக்கலன்னா நீங்கள் ஆவாரம்பூ, செம்பருத்திப்பூ, கொய்யா இலை, முருங்கை இலை நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா திரும்பவும் வெங்காயம் கூட நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு சங்குப்பூ கிடைச்சது, நான் அதை சேர்த்திக்கிட்டேன். உங்களுக்கு முடி ரொம்ப சுருள் முடியாகவோ இல்லை அந்த வறட்சி தன்மை அதிகமாக இருக்குங்கள, அவங்களாம் வாரத்தில் 2 டைம் ஆளி விதை கூட ஏதாவது ஒரு பொருளோ இல்லை வெறும் ஆளி விதையோ போட்டு நீங்கள் ஹேர் பேக் போடும்போது கொஞ்ச நாள்லேயே உங்கள் முடி கொஞ்சம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நைட்டே நீங்கள் ஆளி விதை ஊற வச்சிட்டிங்கன்னா அதுவே ஒரு ஜெல் மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் அது கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டு வடிகட்டினதுக்கப்புறம் இந்த கலர் தாங்க ஃபோட்டோவில் இருக்குது. ஆனால் நேரில் இதை விட கலர் சூப்பராக இருந்துச்சு. நான் எப்பவும் போல் ஆயில் வச்சுட்டு அப்ளை பண்ணி 15லேருந்து 20 நிமிஷம் கழிச்சு நான் குளிச்சிட்டேன். குளித்ததுக்கப்புறம் ஹேர் நல்லா சைனிங்காக மாறிட்டு வருது. கிட்டத்தட்ட இது நான் போடுறது 3வது ஹேர் பேக் போட்டுட்ருக்கேன். அப்புறம் இன்னொன்று எனக்கு தலைமுடி அதிகமாக நரைச்சிருக்கு. அதுக்கு நான் இன்ன வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. மருதாணி, கென்னா எதுவுமே நான் போடலை. ஃபஸ்ட்டு முடி உதிர்வு பயங்கரமாக இருக்குது. அதையே நிறுத்துவோம். அதுக்கப்புறமா இந்த நரமுடிக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.